கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது ஷிரேஷ். எஸ்தர் 5:6-7 அதிகாரம். நாம் அதிகமாக கண்டுகொள்ளாத பல பெண்கள் வேதாகமத்தில் மறைந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரே ஷிரேஷ். இந்த ஷிரேஷுடைய கணவன் ஆமான். இவன் 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜாவுக்கு பிரதான ஆலோசகனாக ஒரு பெரிய பதவியில் இருந்தான். இவன் ஓர் ஆகாக்கியன் என்று எஸ்தர் 3:1 சொல்கிறது. இந்த ஆகாக்கியர்கள் அமலேக்கியரின் ஒரு பிரிவைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் இஸ்ரவேலின் எதிரிகளாக பலமுறை போரிட்டவர்கள். ஆமான் யூதர்களை அழிக்க திட்டமிட்டதற்கு இது ஒரு காரணமாகும். இப்படி ஒரு பெரிய பதவியில் இருந்த ஆமானின் மனைவி தன் கணவனுக்கு துர் ஆலோசனை கொடுக்கிறவளாயிருந்தாள். ஷிரேஷ் என்றால் பொன் என்று பொருள். பொன் என்பது அதிக விலை உயர்ந்த பொருள். ஆனால் ஷிரேஷின் வாழ்க்கை ஆண்டவர் பார்வையில் மிகவும் கேடாயிருந்தது. நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்கிறது. தன் வீடு இடிந்து போவதற்கு ஷிரேஷ் தானே காரணமாக இருந்தாள். காரணம் என்ன? அவளிடம் இருந்த வஞ்சக ஆவி. அவள் தெய்வ பயம் இல்லாதவளாய் காணப்பட்டாள். ஷிரேஷின் கணவன் ஆமான் மொர்தெகாய் என்ற யூதன் தன்னை வணங்காததால் மதிக்காததால் மொர்தெகாயின் முழு ஜனத்தையும் அழிக்க வகை தேடினான். அகாஸ்வேரு ராஜாவிடம் யூத ஜனங்களை அழிக்க அனுமதி கேட்டான். ராஜாவும் சம்மதம் தெரிவித்ததால் யூத ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட நாளில் அழிக்கும்படியான சட்டம் தேசத்தின் எல்லா இடங்களிலும் அனுப்பப்பட்டது. இதை கேள்விப்பட்ட யூத ஜனங்கள் கலக்கமடைந்தனர். யூத ராஜஸ்திரீ எஸ்தர், யூத ஜனங்கள், மொர்தெகாய் எல்லோரும் 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தனர். ஜெபித்த பின் யூதர்களை அழிக்கும் சட்டத்தை மாற்றும்படி கேட்க எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேரு ராஜாவையும் ஆமானையும் தான் ஆயத்தம் செய்த விருந்துக்கு அழைத்தாள். முதல் நாள் விருந்து முடிந்தது. முடிந்த பின் அடுத்த நாள் விருந்துக்கு எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேரு ராஜாவையும் ஆமானையும் அழைத்ததால் ஆமான் கர்வமும் பெருமையும் கொண்டவனாய் அரண்மனையை விட்டு புறப்பட்டான். அவன் இருதயம் சந்தோஷத்தால் நிரம்பியிருந்தது. ஆனாலும் அரண்மனை வாசலில் இருந்த மொர்தெகாய் தனக்கு மரியாதை செலுத்தாததைக் கண்டு மிகுந்த உக்கிரமடைந்தான். ஆனாலும் அடக்கிக் கொண்டு வீட்டுக்குள் வந்தான். வீட்டுக்கு வந்த ஆமான் தன் மனைவியிடம், தன் சிநேகிதரிடம் அகாஸ்வேரு ராஜா தன்னை பிரபுக்கள் மேலும் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின காரியத்தை சொல்லி மகிழ்ந்தான். தன் பதவி உயர்வை குறித்து பெருமை அடைந்தான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், யாக்கோபு 4:6 என்பதை அறியாது வாழ்ந்தான். இப்படி தன்னை பற்றியும் தன் பதவி உயர்வை பற்றியும் தன் நண்பர்களிடமும் தன் மனைவியிடமும் கூறுவது தற்பெருமையின் உச்சகட்டமாகும். அவனுடைய பெருமை பேச்சு அதோடு நின்றுவிடவில்லை. எஸ்தர் ராஜாத்தி தன்னை விருந்துக்கு அழைத்ததையும் பெருமையோடு கூறினான். மேலும் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த மொர்தெகாய் என்ற யூதனையும் அவன் இனத்தையும் அழிக்கும் வரை அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்று தன் தீமையான எண்ணத்தை வெளிப்படுத்தினான். இதை கேட்ட அவன் மனைவி ஷிரேஷ் தன் கணவனை நல்வழிப்படுத்தாது அதற்கு மாறாக எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல ஆமானின் கோபத்திற்கு அவனது மனநிலைக்கு ஏற்ற பிரகாரம் கூறினாள். அவன் மகிழ்ச்சி அடைவான் என்றெண்ணி துராலோசனை கூறினாள். அகம்பாவமும் ஆணவமும் அழிவின் ஆரம்பம் என்பதை எடுத்துச் சொல்ல தவறினாள். யூதனாகிய மொர்தெகாய் அழிக்கப்பட்டு விட்டால் தன் கணவன் சந்தோஷமாக வாழுவான் என்று நினைத்தாள். அவனது யோசனையை நிறைவேற்ற 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்து அதில் மொர்தெகாயை தூக்கி போடும்படி ஆலோசனை கூறினாள். நீதிமொழிகள் 6:16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் என்று கர்த்தர் அருவருக்கிற 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வெறுக்கும் அருவருப்பானவைகளில் ஒன்றுதான் வசனம் 18 சொல்லியுள்ள துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். உணர்வுகளை தூண்டிவிடும் துர் ஆலோசனைகள் கர்த்தரால் வெறுக்கப்படுவதுடன் ஜீவனுக்கும் ஆபத்தை விளைவிக்கும். ஆனால் தாழ்மை உள்ளவன் உயர்த்தும் தேவ செயலை பாருங்கள். முதல் விருந்து முடிந்த இரவு அகாஸ்வேரு ராஜாவுக்கு நித்திரை வராததால் தினவர்த்தமான புஸ்தகத்தை வாசித்து மொர்தெகாய் தன் உயிரை காப்பாற்றிய செய்தியை அறிந்தான். அதற்காக மொர்தெகாய்க்கு பாராட்டுதல் ஏற்ற விதமாய் செய்யப்படாததை உணர்ந்தான். அந்த சமயத்தில் தானே மொர்தெகாயை தூக்கில் போட அனுமதி கேட்க வந்த ஆமானிடம் மொர்தெகாயை கௌரவிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. தான் வெறுத்த மொர்தெகாயை ஆமான் தன் கைகளினால் அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலா வரும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று கூறினார். ஏசாயா 54:17 படி ஆண்டவருக்கு பயந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்பின ஆயுதம் வாய்க்காதே போயிற்று. நகர வீதியில் உலாவிய பின் மொர்தெகாய் பெருமை பாராட்டாமல் தன் பணிக்கு சென்று தாழ்மையோடு இருந்தார். ஆமானோ வருத்தத்தோட வீடு திரும்பினான். போய் தன் மனைவி ஷிரேஷுக்கு நண்பர்களுக்கும் நடந்த எல்லாவற்றையும் தெரிவித்தான். இந்த சூழ்நிலையிலும் ஷிரேஷ் மனம் திரும்புவதற்கு பதில் தன் கணவனை இன்னும் மனவடிவாக்கினாள். யூதருக்கு தேவனுடைய உதவி உண்டு என்பதை அறிந்திருந்ததினால் தன் கணவனிடம் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றாள். எஸ்தர் 6:13 அந்த சூழ்நிலையிலாவது ஷிரேஷ் தன் கணவனிடம் யூதரை அதம் பண்ண திட்டமிட்டது தவறு என்று எடுத்து கூறி அதற்கு மாற்றுச் செயல்களை செய்ய தூண்டியிருக்கலாம். எஸ்தர் ராஜாத்தினி 2ஆம் நாள் விருந்தில் ஆமான் யூதருக்கு விரோதமாக செய்ய தீர்மானித்திருந்த துஷ்ட செயல் அம்பலப்படுத்தப்பட்டது. அதனால் ராஜா கோபம்
குழப்பமடைந்திருக்கையில் அருகில் இருந்த பிரதானி 50 முழு உயர தூக்கு மரத்திட்டத்தை அறிவித்தார். ராஜாவின் கட்டளைப்படி ஆமான் அதிலேதானே தூக்கிலிடப்பட்டான். சங்கீதம் 9:15 படி ஆமான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். ஒருவேளை அந்த தூக்கு மரம் ஷிரேஷின் ஆலோசனைப்படி அங்கு நிறுத்தப்படாவிட்டால் ஆமான் கொஞ்ச நேரம் உயிரோடு இருந்து ராஜாவின் இரக்கத்திற்கு கெஞ்சும் வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அதற்கு தருணமே இல்லாமல் போய்விட்டது. தன் கணவனுக்கு துர் ஆலோசனை கொடுத்த ஷிரேஷ் தன்னைத்தானே விதவையாக்கி கொண்டாள். அது மாத்திரமா, எஸ்தர் 9, 7, 8, 9 வசனங்களின்படி அவளுடைய 10 குமாரரும் கொல்லப்பட்டார்கள். எஸ்தர் 9:5 படி யூதர்களின் சத்துருக்கள் எல்லோரும் வெட்டி கொல்லப்பட்டனர். அவளுடைய துர் ஆலோசனை தன் கணவன், பிள்ளைகள், குலம் எல்லோரையும் இழக்க வைத்தது. சகோதரியே, அநேக வேளைகளில் கணவனின் அலுவலக மன அழுத்தங்கள் மனைவி மேல் கொட்டப்படுகின்றன. வீட்டிலே கணவனுக்கு மனைவியாகவும் பிள்ளைகளுக்கு தாயாகவும் இருக்கிற நீங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் பணியை திறம்பட செய்ய வேண்டும். அவர்களை திரும்பவும் ஏவி விடுதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சில வேளைகளில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்ப வரும்போது இத்தகைய மன அழுத்தங்களை சுமந்து வருவதுண்டு. காரணங்களை நாம் கேட்டு அவர்களை அன்போடு அரவணைக்கலாம். தவறுகள் ஆசிரியர் பக்கம், நண்பர்கள் பக்கம் இருப்பினும் அவர்களை மன்னிக்கவும் அவர்களுக்காக செபிக்கவும் பழக்குவிக்க வேண்டும். அது நமது பிள்ளைகள் நாளைய சவாலை சந்திக்க பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.